Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஆணாதிக்க சமூகம் பெண்ணிய சமூகம் ரெண்டுமே இதில் காதல் எங்கேயுமே இல்லை, காமம் தான் இருக்குது. இந்த காமம் கடைசி வரைக்கும் கரையாது, பொது சிந்தனையே இல்லை. இப்படி பொது சிந்தனை இருந்தால் இந்த பெண்களை ஏமாற்ற ஆண்களை ஏமாற்றுகிற பெண்களும் இந்த துறையில் இல்லாமையே போயிடுவாங்க. கேரளாவில் கல்வி இருக்குது, மயிலாப்பூரில் கல்வி இருக்குது, மாம்பழத்தில் கல்வி இருக்குது. மாம்பழத்தில் மயிலாப்பூரில் இது மாதிரி செய்தி எங்கே இருக்கா? கணவன் வழி தவறி போகிறான்னா அதை கண்டிக்கணும். ஒரு காலகட்டத்தில் அதை திருத்த முடியலன்னா அவனை விட்டு வெளியேறணும். அது செலிபிரிட்டியாக இருக்கட்டும், கத்திரிக்காயாக இருக்கட்டும். இப்போ இங்கே என்ன நடக்குது? ஸ்கூலில் 2 பீஸ் நடிகை தான் அங்கே ஆண்டு விழாவில் நடக்கிறது. அது ப்ரொஃபஷனல் தான், அது அங்கே தேவையாது. கோடம்பாக்கத்துக்கு அது தேவையை தவிர பள்ளிக்கூடத்துக்கு அது தேவையில்லை. 2 பேரை லவ் பண்ணி ஒருத்தரை கல்யாணம் பண்ணுற கல்ச்சரை எவனும் ஏற்றுக்கல. திரிஷா சிம்புவையும் கமலையும் லவ் பண்ணி கடைசியில் ஒருத்தரை லவ் பண்ணுது. என்ன 2 பேரை மணிரத்னத்தையும் சேர்த்து விட்டு தான் நல்லா இருந்திருக்கும். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் திரைப்படத்துறையிலும் சின்ன திரையிலும் பல புகார்கள் வரிசை கட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டே இருக்கிற பார்க்குறோம். குறிப்பாக என்ன திருமணம் மோசடி செஞ்சுட்டாங்க, ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து பெறாமலே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ராஜ்கண்ணன் அப்படிங்கிறவர் புகார் தெரிவிக்கிறார் ஒரு சீரியல் நடிகை ரிகானா அவர்கள் மீது. இன்னொரு பக்கம் தமிழ் திரைப்படத்துறையில் ஒப்பனை கலைஞராக பணியாற்றி இருக்கக்கூடிய அஸ்மிதா என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய சொந்த கணவனே எனக்கு போதையில என்னை அடிச்சு உதைக்கிறான், கொலை மிரட்டல்லாம் விடுக்கிறான் அப்படிங்கிற ரீதியில் அவங்க போய் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அவங்களுடைய கணவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். என்னதான் நடக்குது இப்போ சின்ன துறையிலையும் வெள்ளித்திரையிலையும்? இல்லை, இது என்னன்னா கண்டதும் காதல், கொண்டதே வாழ்க்கை. கண்டதும் காதல். ஆமாம், விசாரிக்கிறது இல்லை. அப்போது இது ஆணாதிக்க சமூகம் பெண்ணிய சமூகம் ரெண்டுமே இதில் காதல் எங்கேயுமே இல்லை, காமம் தான் இருக்குது. இந்த காமம் கடைசி வரைக்கும் கரையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் மீது ஒருவர், அது திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு இனக்கவர்ச்சி தான் இருக்கே தவிர இப்போ இவர்களுக்கான பொது சிந்தனையே இல்லை. இப்படி பொது சிந்தனை இருந்தால் இந்த பெண்களை ஏமாற்ற ஆண்களை ஏமாற்றுகிற பெண்களும் இந்த துறையில் இல்லாமையே போயிடுவாங்க. இது நீங்கள் இந்த புகாரெல்லாம் கேரளா பத்திரிகை எடுத்து பாருங்கள், இருக்கவே இருக்காது. கேரளாவில் கல்வி அதிகமாக இருக்குது, சமூக விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. நான் அடிக்கடி கேரளாவை தான் சொல்லுவேன். ஏன்னா கேரளாவில் தான் ஆண்களை விட பெண்கள் அதிகமான கல்வியாளர்களாக இருக்காங்க. பஞ்சாபில் இது மாதிரி பிரச்சனை இல்லை, பெங்காலில் இல்லை, ஏன் ஆந்திரா கர்நாடகாவில் கூட கிடையாது. நான் ஒரு செய்தி படித்து எனக்கு அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். அப்படி என்ன செய்தி சார்? ஒரு வயதான மூதாட்டிக்கு ஒரு மகள், 5 வயசில் 7 வயசில் 2 பெண் குழந்தைகள். அந்த மூதாட்டியுடைய மகள் 2 குழந்தைங்க அந்த வீட்டில் இருக்காங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பதற்காக ஒருவர் வருகிறார். பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு போகும்போது இந்த குழந்தையினுடைய தாயை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த மூதாட்டி வாழ வழி தெரியாமல் 2 குழந்தைகளையும் தூக்கில் தொங்க விடுது. தானும் தூக்கிட்டு இறந்து போயிடுது. இது எப்படி எடுத்துக்கிறதுனா, அந்த 2 குழந்தையும் விட்டு போன அந்த தாய்க்கு கல்வி அறிவு இல்லை, சமூக அறிவு இல்லை, கள்ளக்காரனோட ஓடி போச்சு. இது எப்படி காப்பாற்றுறது தெரியாமல் அந்த பாட்டி 2 பெண் குழந்தைகள், இன்னும் ஒரு 5 வயசு உயிரோடு இருக்கு. அந்த பாட்டி இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது கூலி வேலைக்கு போகணும். கூலியில் கொடூரமான வேலையாக இருக்கும் இல்லையா? அப்போது இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியாமல் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி என்ன பண்ணிடுச்சு, தூக்கல் போட்டு பேப்பர் செய்தி. 80 வயது மூதாட்டியை ஆற்காட்டில் ஒரு 19 வயசு இளைஞன் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொன்னுறான். செய்தி வந்துதா?
இப்படி என்ன காரணம்னா இந்த சமூகத்துக்கு பக்குவப்படக்கூடிய அளவுக்கு கல்வி சமூக அறிவு போய் சேரல. அதனுடைய விளைவு தான் இப்போ நீங்கள் சொல்லுகிற இந்த சமூக சீர்கேடுகள் காரணம். கேரளாவில் கல்வி இருக்குது, கேரளாவில் கல்வி இருக்குது, மயிலாப்பூரில் கல்வி இருக்குது, மாம்பழத்தில் கல்வி இருக்குது. மாம்பழத்தில் மயிலாப்பூரில் இது மாதிரி செய்தி எங்கே இருக்கா? இல்லை. எங்கே இருக்குது? தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட தான் இது போன்ற செய்தி. அப்போ அவர்களுக்கு கல்வியும் சமூக பொறுப்பும் தனக்கே உண்டான பாணியில் அவர்களுக்கு சென்றடையவில்லை என்பதுதான் வேதனை. சில மாதங்களுக்கு முன்பு இந்த விஷ்ணு அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புகார்கள்லாம் வந்துச்சு. இது மாதிரி ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கே வந்து லவ் ப்ரொபோசல் பண்ணியிருக்காரு. லவ் ப்ரொபோசல் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் திருமணமாகி நிறைய மாத கர்ப்பிணியாக அவருடைய ஒய்ஃப் வந்து இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் இன்னொரு பெண் கூட வந்து சேட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புகார்லாம் வந்துச்சு. அதன் பிறகு அவர் இல்லை, அது என்னை கட்டாயப்படுத்தி அடித்து இது மாதிரி பண்ணாங்க, அதனால தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொன்னார். தற்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல லட்சம் ரூபாய் என்கிட்ட வந்து கடன் வாங்கினாரு, எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் கடன் வாங்கிட்டாரு, அது ஒரு ஏதோ வேறு ஏதோ பிஸ்னஸில் கொண்டு போய் போகிறேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அது என்ன பண்ணாருன்னு தெரில, கடைசியில் திருப்பி எதுவுமே தரல, வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ கணவன் மனைவிக்கிடையே என்ன மாதிரியான பந்தத்தெல்லாம் இருந்திருக்காங்க இவங்க? இல்லைங்க, அதான் ஒருத்தர் முழுசாக புரிந்து கொள்ளாமையே திருமணம் செய்து கொள்றது. ரெண்டு பேருமே செலிபிரிட்டியாக இருக்காங்க, அதனால கேட்க. இல்லைங்க, அதாங்க, அதாவது விஷ்ணுவும் செலிபிரிட்டியாக இருக்காரு, அஷ்மிதாவும் செலிபிரிட்டியாக இருக்காங்க. அதாவது என்ன தொழில் பண்ணுறாரு, அந்த பணம் எங்கே போகுது, அது என்ன லாபமா நட்டமா, இந்த விஷயம் ஒரு பெண்ணுக்கு தெரியணுமா தெரியக்கூடாது. கணவன் வழி தவறி போகிறான்னா அதை கண்டிக்கணும். ஒரு காலகட்டத்தில் அதை திருத்த முடியலைன்னா அவனை விட்டு வெளியேறணும். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இல்லை அது செலிபிரிட்டியாக இருக்கட்டும், கத்திரிக்காயாக இருக்கட்டும், நீ குடும்பம் கொலாப்ஸ் ஆகுதுன்னா ஆணாலையா பெண்ணாலையா திட்டமிட்டு தான் நடக்கும். தவறு, அதாவது அறிவுள்ள எந்த மயிலாப்பூரும் மாம்பழமோ எந்த குடும்பத்தை யாரும் சிதைத்ததாக எந்த புள்ளிவரும் இல்லை. ஏன்? அவர்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, கல்வி இருக்கா இல்லையா? இவர்களுக்கு ஏன் அது இல்லை? அப்போது சமூக பொறுப்பு இல்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் சமூக கல்வியும் தரமான கல்வியும் கொடுக்கப்பட வேண்டும். அது இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. சாரா வியாபாரிகள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில், கஞ்சா விற்கிற வியாபாரிகள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பள்ளி ஆண்டு விழாவில் சினிமா நடிகைகளையும் குத்தாட்டம் தான் நடக்குது. அறிவு சார்ந்த எந்த சொற்பொழிவும் இல்லை. இல்லை, அது ஒரு நாள் கலை விழா தானே, அதை ஏன் நீங்கள்? ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நடந்தால் அது ஒரு வருஷம் அது பாதிப்பு இருக்குது. புது ஒழுக்கமே இல்லாத திரைப்பட நடிகை என்ன மாணவர்களுக்கு என்னது சொல்லிக் கொடுக்க போகிறா? 2 பீஸ் உடையில் போய் ஆடுறதா? திரைப்படத்தில் ஆடுறா? இது அது அவங்களுடைய ப்ரொஃபஷனல் தானே சார், அதை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? கல்லூரி மாணவிகள் மத்தியில் திரைப்பட நடிகைகளை வைத்து மோட்டிவேஷன் பண்ணுவதா, அல்லது ஒரு பத்திரிகையாளனையோ ஒரு எழுத்தாளனையோ ஒரு சிந்தனையாளனையோ வைத்து நீங்கள் அவர்களை குறிக்கோளோடு அறிவு சொல்லுவது சிறந்ததா? சொல்லுங்கள், எது சிறந்தது? சிந்தனையாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு கவிஞர், எழுத்தாளரை அழைத்து அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை போதனைக்கிறது தான் நல்ல ஒரு விஷயம். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன நடக்குது ஸ்கூலில்? 2 பீஸ் நடிகை தான் அங்கே ஆண்டு விழாவில் நடக்கிறது. அது ப்ரொஃபஷனல் தான், அது அங்கே தேவையாது. கோடம்பாக்கத்துக்கு அது தேவையை தவிர பள்ளிக்கூடத்துக்கு அது தேவையில்லை. அப்போது என்ன நடக்கும்? நடிகை 2 பீஸில் வந்து நீங்கள் கேவலம் பூரா அங்கே தான். நீங்களே அது ப்ரொஃபஷனலுங்க ஆட விடுங்கிறீங்க. அப்போ யோசிக்கிற மூளை மழுங்கி போச்சு. நடிகைக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் தொடர்பே வேண்டாங்க. பச்சைப்பன் கல்லூரியில் அண்ணா பேசுனாலும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரியார் பேசுனாலும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். காமராஜர் இன்றைக்கி இருக்க தலைவர்கள் பூரா என்ன சொன்னாங்க? காமராஜர் வந்து பச்சை பேசல் பேசுவார், அண்ணாதுரை பேசுவார், கக்கன் பேசுவார், காமராஜ் பேசுவார், பெரியார் பேசினார், இதைத்தான் கேட்டிருக்கோம். குஷ்பு பேசினார், ரம்பா பேசினார், தமனா பேசினார், அனுஷ்கா பேசினார், கேட்டிருக்கீங்களா? நயன்தாரா பேசினார், திரிஷா பேசினார், நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இதைத்தாங்க வேண்டாங்கிறோம். அவங்க ப்ரொஃபஷனல் எங்கே? 5 நட்சத்திர ஹோட்டலில் ப்ரொஃபஷனல், அது அப்படி போட்டோம்.
பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகள்கிட்ட இந்த களிசடைகள்லாம் வேண்டாம். அதுதான் இந்த சமூகம் கெட்டு போகிறதுக்கே காரணம். திரைப்படத்து கொட்டைகளை தேடுறான் முதலமைச்சர். தியேட்டருக்கு போய் முதலமைச்சர் கக்கனங்க வாழ்ந்த வரலாறுங்க, பெரியார், காமராஜர், ரெட்டமலை சீனிவாசன் வாழ்ந்த வரலாறு, சுபாஷ் சந்திர போஸை சொல்லிக் கொடுங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரத்திற்காக எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணான் சுபாஷ் சந்திர போஸ், சொல்லிக் கொடுங்க. ரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தருகிறேன்னு சொன்னாங்க. அப்போ அதை சொல்லிக் கொடுங்க. அனுஷ்காவையும் தமனாவையும் திரிஷாவையும் நயன்தாராவையும் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. அது ஒரு சீரழிவு, யாரும் யாரோடும் இல்லை, அது வேண்டாம். இதுதான் இப்போ இந்த மாணவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆவதன் காரணமாக கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக கமல் அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இது வந்து கோர்ட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கணும்? அந்த படம் 300 கோடி ரூபா லாஸ். நீங்கள் ஒரு சைபர் விட்டுட்டு சொல்கிறீங்க. அந்த படம் இந்தியா முழுக்க 300 கோடி லாஸ். 2 பேரை லவ் பண்ணி ஒருத்தரை கல்யாணம் பண்ணுற கல்ச்சரை எவனும் ஏற்றுக்கல. திரிஷா சிம்புவையும் கமலையும் லவ் பண்ணி கடைசியில் ஒருத்தனை லவ் பண்ணுது. என்ன 2 பேரை மணிரத்னத்தையும் சேர்த்து விட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஆபாசம் தான், ஆபாசம் மக்கள் ஏற்றுக்கல. 300 கோடி முடிஞ்சு போச்சு. 30 கோடி முக்கியம் இல்லை, 300 கோடியே முடிஞ்சு போச்சு. மணிரத்னா கமல் 2 பேரும் 300 கோடியை இழந்துட்டு இனி அடுத்து இதே போன்ற ஒரு 50 வயது மூதாட்டியான திரிஷாவை வைத்து இன்னொரு படம் எடுத்தாங்கன்னா அது ஓடும். திரைக்கதைக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கா தமிழ் சினிமா? யாரும் யோசிக்கிறது இல்லைங்க, யாரும் சிந்திக்கிறது இல்லை, யாரும் கிரியேட்டிவ் இல்லை. மக்களுக்கான இலக்கியத்தையோ மக்களுக்கான அரசியலையோ சொல்லுவதில்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.